திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோகசிகா உபநிஷத்தினுடைய 229வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் பிரம்மமே நிலையாகவும் அலையாகவும் நிறையாகவும் சத்தாகவும் சித்தாகவும் சித்தாபாசமாகவும் இருக்கிறது. அதாவது சத்து சித்து சித்தாபாசத்தை எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா நெட்வொர்க்கு, சிம் கார்டு, செல்ஃபோன். ஒரு நெட்வொர்க்கு பரந்த வியாபகமாக இருக்குது, பரவி நிற்குது, எங்கும் இருக்கிறது, ஆகாயம் போல். இன்னும் சொல்லப்போனால் சத்து ஆகாயத்துக்கு அப்பாலன்னு சொல்லுது. ஏன்னா ஆகாயங்கிறது அதுதான் படைச்சிருக்கு. ஆகாயம் பிறந்தது, பிரம்மம் பிறந்ததல்ல, இருப்பது, என்றும் இருப்பது, எப்போதும் இருப்பது, எங்கும் இருப்பது. நல்லா புரிஞ்சுங்க. என்றும் இருப்பது, எங்கும் இருப்பது, எப்போதும் இருப்பது, பரவி இருப்பது. அப்போ அந்த பரம்பொருளை அந்த நெட்வொர்க்கில் சிம் கார்டுங்கிற மனம் அல்லது சித்தம் அல்லது அகங்காரம் அல்லது புத்தி அல்லது உணர்வு, சித்து, இந்த 5 தத்துவங்களும் ஒன்று தான். அதில் பியூராக இருக்கிறது சித்து, பேரறிவாக இருக்குது, உணர்வாக இருக்குது. சிவப்பரம்பொருள் அன்பாக இருந்தால் ஜீவராசிகள் அல்லது அம்பாள் அறிவாக இருக்கிறாள். சிம் கார்டு தான் அம்பாள், நெட்வொர்க்கு தான் சுவாமி. இவங்க செல்ஃபோனுங்கிற சிதாபாசங்கிறது தான் ஜகத்து. இந்த சித்தினுடைய விகாரங்கள், வெளிப்பாடுகள், கட்டமைப்புகள் எல்லாம் என்னது? சிதாபாசம் சொல்லக்கூடிய ஜடப்பொருட்கள், ஜகத்து. சித்து யாருன்னா சித்து சைத்தன்யம். கற்பனையாக இருந்தாலும், தோன்றி நின்று மறைஞ்சாலும் அது பரம்பொருடைய சரிவாதி. பிரம்மசக்தின்னு அது பேர். பிரம்மசக்தி, பிரம்மத்தினுடைய சக்தி அப்படின்னு சொல்ல இந்த சிதாபாசத்தையும் சித்தையும் பற்றி இங்கே பேசப்படுது. சத்து எப்பயுமே சீனில் வராது, டைரக்டர் மாதிரி. அது சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு சொல்லக்கூடிய சர்வேஸ்வர நிலையில் அது பரம்பொருளாக மறைந்து தோன்றாமல் இருக்கிறது. அதுதான் எப்போதும் இருப்பது, எங்கும் இருப்பது, என்றும் இருப்பது. அதனுடைய அம்சம்தான் செயல்படுவது, கர்த்தா போக்தாகவாக இருப்பது. அதுதான் சித்துங்கிற சைத்தன்யம். தன்னுடைய சுத்த நிலையை அது அடையும் போது சதா முன்ன போல், எப்போதும் போல் அது தன்னுடைய இயல்பான ஸ்வரூபத்துக்கு போய் சேர்ந்துடுது. எப்போ தேவையோ அப்போ அது மீண்டும் தோன்றுகிறது. எப்போ ஈஸ்வர சங்கல்பம் ஆகிறதோ அப்போயெல்லாம் அது வெளிப்படுது. நம்ம மனுஷனும் அப்படி தான். எப்போயெல்லாம் நமக்கு ஒரு ஆசை ஏற்படுதோ அப்போயெல்லாம் மனம் பிறக்குது. ஆசையோ சங்கல்பமோ ஏற்பட்டால் தான் மனம் பிறக்குது. மனம்ங்கிறது ஒரு இன்னசென்ட் சைல்டுன்னு சொல்லலாம். அதுக்கு நல்லது கெட்டதுலாம் தெரியும். செயல்படுறதுக்காகவே அது சஞ்சலமாக இருக்குது. அதை கரெக்டாக எஜுகேட் பண்ணுறது தான் ஞானம். நீ புறத்தில் செஞ்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் யதாஸ்தானத்துக்கு போ அப்படின்னு அறிவுறுத்துறது புத்தி. இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மந்திரத்தில் வியாபிய வியாபகதா மித்யா சர்வம் ஆத்மா இது சாசனாத். இங்கே பரவி இருப்பதும் அதை பரப்புவதும்
இங்கே நிறைய விரிஞ்சு பறந்து இருக்கிறது, பஞ்சபூதங்கள் பறந்து இருக்கிறது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பஞ்சபூதங்கள் தான். நான் சொல்லியிருக்கேன்ல, பொருட்களை அணுக்களை தான் பார்க்குறேன். அந்த அணுக்கள்லாம் சேர்ந்துருக்கு. ஒரு காலகட்டத்தில் அது டைலூட் ஆகிடும், பிரிஞ்சிடும். சேர்ந்துருக்கிறது செயற்கை. ஒரு காலகட்டத்துக்காக, ஒரு நிமித்தத்துக்காக என்ன சொல்லியிருக்கோம்? நிமித்தம், தேசம், காலம். காலம், தேசம், நிமித்தம்னு சொல்லுவோம். ஒரு 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 நேரத்தில், ஒரு வருஷத்தில், ஒரு இடத்துல ஒரு குறிக்கோளுக்காக இது பிறக்குது. யார்? இந்த சித்துங்கிற ஜீவன் பிறக்கிறது. ஆச்சா, அது இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அசத்து இல்லை, இது மித்து. அசத்துனா இல்லை, சத்துனா இருக்குது, அசத்துனா இல்லை. இது அசத்து இல்லை, இருக்குது ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குது. அதுதான் தோன்றும் நிற்கும் மறையுங்கிறது. ஜீவராசிகள் உடம்பு தான் தோன்றுது, நிற்குது, மறையுது. புரியுதா? இப்போ அப்படி பார்க்கும்போது வியாபியம் எது பரவி நிற்கிறதோ, வளர்ந்து நிற்கிறதோ, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அது பரவி நிற்குது, வியாபிச்சு இருக்கிறது, இல்லை வளர்ந்து நிற்குது. ஒரு செடி பெரிய மரமாக வளர்ந்து நிற்குது. வியாபகதா, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ரெண்டுமே மித்யா. சித்தும் சித்தாபாசமும் மித்யா. உயிரும் உடலும் மித்தே. தோன்றும் நிற்கும் மறையும். சித்து ஈஸ்வர சங்கல்பத்தினால சித்து வெளிப்படுது. சித்து உடம்பு இல்லாமல் செயல்பட முடியாதுன்னு சித்தாபாசம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுடைய கலவையினால் செய்யப்பட்ட இந்த உடம்பை அது எடுத்துக்குது. யாருடைய ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நுழையிறது. அது எப்படிங்கிறது பஞ்சாக்னி வித்யான்னு சொன்னோம். மேலேருந்து மேகக்கூட்டத்துக்கு வந்து, மழைக்கு வந்து, காய்கறிகளுக்கு வந்து, ஆணுக்குள்ளே வந்து பெண்ணுக்குள்ளே போகுதுன்னு சொன்னோம். அதிசயம். இது யார் சொல்லுவா? எந்த சயின்ஸு சொல்லுது? எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்ல தெரியுமா? உடம்பை தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்குறீங்க, பண்ணிகிட்டே இருங்க. இப்போ என்னான்னு கேட்டால், வியாபியம் வியாபகத்தா மித்தியா. அதனால் பரவியிருப்பதும் பரப்புனதும் மித்தே, திரும்பவும் மாறிடும். எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, சர்வம் ஆத்மா இது. எல்லாமே நீ ஆத்மாவாக தான் பார்க்கணும். சித்தையும் சிதாபாசையும் சத்தாகத்தான் நீ பார்க்கணும். அலைனாலும் அதுக்கு தான் இதை சொல்கிறது. நுரை, அலை, நிலை. நிலைதான். அப்போ வெவ்வேறு, வேறு அல்ல. அது என்ன பண்ணுது? தன்னை அப்படி மாற்றி மாற்றி காமிக்க அங்கே என்ன ஆகுறதுன்னு கேட்டால், ஒரு பொருள் தான் மூன்றாகி நிற்கிறது. அதுதான் சத்து, சித்து, சிதாபாசம். புரிஞ்சிச்சா? உங்களுக்கு புரியறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் நடத்துவாங்க. இது எளிமையாக இருக்கும் இந்த புரிதல். சிம் கார்டு, செல்ஃபோனு, நெட்வொர்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாதான் யாராக இருக்காங்களா? இல்லை. அதனால் இது புரியட்டும். இப்போ அது எல்லாமே சர்வம் ஆத்மா இதி சாசனாத். ஆத்மாவுடைய ஆட்சி தான்ப்பா இங்கே. எல்லாமே இறையாட்சி தான். நமக்கு கல்மஷமாக தெரியுது. அவன் திறமையை காமிக்கிறதா நினச்சிக்கிறான். உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தா தானே நீ. இப்போ நீ நினைக்கணும்னா சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரணும்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வந்தால் தான் நீ நினைக்கிறது நடக்கும். அதுக்கு உனக்கு தபசக்தி வேணும், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும். அதுக்கு முதல்ல இறை பரம்பரையோட வரத்தை வாங்கணும். ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆசீர்வாதத்துலேருந்து ஆரம்பிக்கணும். பிளெஸ்ஸிங்லேருந்து ஆரம்பித்தா அது பூர்த்தியில் முடியும். நீ எங்கேயே ஆரம்பித்து கடைசியாக பிரம்மத்துக்கிட்ட போகிறான். அதான் அறியாமை. எப்போ பிரம்மஞானம் வேணும்னா வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது வேணும். நான் கடைசியில் பார்த்துக்கலாம், 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாங்கிறது அறியாமையிலையும் அறியாமை. அதில் தனக்கு அறிவு இல்லைங்கிறது தெரியாமல் மற்றவங்களையும் உபதேசம் பண்ணுறாங்க பாருங்கள். அது பெரிய கொடுமையிலையும் கொடுமை. தனக்கு மெய்ப்பொருள் அறியலை, ஆனால் நீ ஏன் அங்கே போகிற, இங்கே போகிற, அதை ஏன் பண்ணுற, இது ஏன் பண்ணுற. உங்களை காப்பாற்றுறாங்கண்ணா. அவங்க உங்கள் உடம்பை காப்பாற்றி அவங்கள வந்து அப்படியே பாதுகாப்பாக எத்தனை வருஷம் வச்சுருப்ப? ஒரு சாதாரண அறிவை ஏன் ஏற்றுக்க மாட்டேது இந்த மனசு? பொய்யை அப்படி ஏற்றுக்கிற, மெய்யை ஏற்றுக்க மாட்டேங்கிற. உனக்கு நல்லா தெரியும் எல்லாரும் அல்பந்தான், கொஞ்ச நாள் இருக்கும். நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்ல காரியங்களை பண்ணு, வேலை செய்ய, படிப்பு, அறிவை வளர்த்துக்கோ, இறைவனை தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஆக்கவன் 2000 வருஷம் 10,000 வருஷம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பெரிய கற்பனை பண்ணிக்கிறது, கனவு காணிக்கிறது. அது நடக்கலைன்னா நான் நடக்கலை, நான் நினைக்கிறது ஒன்றுமே நடக்கும். எப்படி நடக்கும்? தவம் பண்ணால் தான் நடக்கும். தவத்தினால தாங்க காரியத்தை நடத்த முடியும். இல்லைன்னா விதிப்படி தான் போகும். விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. சாதாரண வேதாந்த பாட்டு இது. விதிப்படி தான் வாழ்க்கை போகுது. அறிவு இருந்தால் நீ அந்த பள்ளமேடை நீ கடந்து வரலாம்.
பிரச்சனைகளை கடந்து வரலாம், துக்கத்தை கடந்து வரலாம், சோகத்தை கடந்து வரலாம். அறிவை ஏற்றுக்க மாட்டேங்கிற, பொய்யை ஏற்றுக்கிறேங்கிற, அது என்ன அப்படின்னா கேடுகட்ட ஜென்மா, நீ கஷ்டப்பட்டுட்டே கடனை விட்டுடுது. அது அறிவை நீ ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லைல்ல. மெய்ப்பொருள் சத்தியம்னா என்ன, இது சொன்னோம்ல, சத்தியம் அஹிம்சா சொன்னோமே. ஆக்சுவலாக அது முறையை பார்த்தீங்கன்னா அஹிம்சா தான் ஃபஸ்ட்டு. அஹிம்சாவை காப்பாற்றுறதுக்கு தான் சத்தியமே இருக்குது. நீங்கள் செய்கிற வாழ்க்கை யாருக்கும் எந்த ட்ரபுளும் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத உன் வாழ்க்கையை பயன்படுத்தி, அதுவே பெரிய மகாதபம். அஹிம்சா பரமோ தர்மகன்னு வாக்கியம் இருக்குது. அஹிம்சா பரமோ தர்மக, தப்பா இல்லை, தர்மக. அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸு சொன்னோம்ல. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம செய்ய வேண்டியதை செய்கிறோம், கரெக்டு. செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கிறது இல்லை, செய்யக்கூடாததையும் செய்கிறோம். இப்போ டாக்டர் உனக்கு ப்ராப்ளம், சுகர் வந்துடுது, டாக்டர்கிட்ட போகிற, அவர் இதெல்லாம் நிறுத்துன்னு சொல்கிறாரு. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர்னு சொல்லிவிட்டு அங்கே லட்டை பார்த்தோன்னே, பால்கோவா பார்த்தோன்னே, ஸ்வீட்டை பார்த்தோன்னே அவர் அப்படி தான் சொல்லுவார். என்ன மாத்திரை இருக்குது அதுக்கு, எனக்கு தெரியும், அந்த இவனே சொல்கிறான் மாத்திரை. அந்த மாத்திரை ஃபார்மசிஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இவனே டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவனே சொல்லி அதை வாங்கி இந்த பையில் வச்சுக்கிறான், இடத்துக்கு பையில், வலது பையில் லட்டு வச்சுருக்கான். இதை சாப்பிட்டுக்கிறாரு, இதை போட்டுக்கிறாரு. இப்போ என்ன பாயிண்ட்டுனா, நீ மேலே ஏறுறதுக்கு செய்ய வேண்டியது செய்கிற, நீ செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கிறதுன்னா, நீ அதுக்கு நான் மாத்திரை போட்டுக்கிறேன்னு சொல்ல, செய்யக்கூடாது செய்வேன்னு சொன்னால் இருக்கிற இடத்துல இருப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, பெரிய மாற்றம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இதுதான். என்னன்னு சொல்கிறோம்னா, செய்ய வேண்டியதை செய்கிறது முக்கியம் இல்லை, செய்யக்கூடாததை நிறுத்தினாதான். ஒரு ஓட்டைப்பானையை வச்சுக்கிட்டு 9 ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் தண்ணி ஊற்ற சொன்னாங்க நிரப்புறதுக்கு, அப்படி தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது போயிட்டே இருக்கும் தான். அப்புறமா நான் 40 வருஷமாக வேதாந்தம் போயின்னு இருக்கேன், 50 வருஷமாக தியானம். நீ லட்சணம் என்ன லட்சணம்னு, விரதமும் கிடையாது, தவங்க, இது தவம்லாங்க, இதெல்லாம் தவம் கிடையாது. செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தாலே மகாதவம்னு சொல்ல வரேன். சொல்கிறது புரியுதா? அதுக்கு தான் யம நியமங்கிறது. அது நம்ம அது ஓட்டப்பானையில் தண்ணியை ஊற்றுறதுக்கு தான் சமம். வெளியுமே புரியும் உங்களுக்கு. ஸ்வீட்டு சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டேன்னா உயர்வே, சாப்பிடுவேன் ஆனால் மாத்திரை போட்டுக்குவேன்னா இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதுதான். நோய் எப்படி தீரும்னா தீராது, இதே 450 தான் நிற்கும், கவலைப்படாது. உங்களுக்கு கவலை கிடையாது, எனக்கு தெரியும். ஆனால் அது டிஃபிஷியன்சி தான், அது நோய் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ என்ன மாத்திரையை போடு, இதை போடு, எதை வேணாலும் சாப்பிட்டு நாத்தம் முடித்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டே வா, என்ன தப்பு இல்லை, போடு. வியாபகம் அது பார்த்தோமா, சர்வம் ஆத்மா, இது எல்லாமே ஆத்மாவாக தான் இருக்குது. நீ பிரித்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ பிரித்து பார்க்குறது, வேறுபாடு பார்க்குறது ஒன்றுமே இல்லை. நீ யாரோட பேசினாலும் சண்டை போட்டாலும் எல்லாம் ஒன்று தான் செயல்படுது, எல்லாம் அதுதான் செயல்படுது. அச்சா இது ஞாத்தே பரே தத்துவ பேதஸ்ய அவசர குதக. இப்படி ஒரு அறிவு இருந்தால், எல்லாம் ஒன்று தான் செய்கிறங்கிற அறிவு இருந்தால் பேதம் எப்படி வரும்? ஆண் பெண் பேதம் எப்படி வரும்? உயர்வு தாழ்வு பேதம் எப்படி வரும்? ஏன்னா உள்ள உயிரை பார்க்கணும், வந்திருக்கிறது உயிருங்கிறத பார்க்கணும். நீங்கள் உடம்பு ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன் எல்லாம் விவகாரத்தில் இருக்கு. ஆனால் மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஆத்மா தான். நீ சிதாபாசத்தை தான் பார்க்குற, சித்தை கூட பார்க்குறது இல்லை. அப்புறம் நீ எங்கே சத்தை பார்க்குற அறிவு வரப்போகுது? எல்லாம் நுட்பமான அறிவு. அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இது ஜாத்தேப்பர் இப்படி எல்லாம் ஒன்று தான் ஆட்சி செய்துங்கிறத அறிஞ்சால் பரே தத்துவ பேதஸ்ய அவசரம், பேதம் பார்க்குறதுக்கான நேரமே உனக்கு எங்கிருந்து வரும்? கிடையாது. பிராமணக சர்வபூதானி ஜாயந்தே பரமாத்மனக, பரமாத்மாவிலிருந்து தான் எல்லா ஜீவராசிகளும் பிறக்கின்றன. ஹே பிராமன், ஹே பிராமணா, ஹே ஹிரண்ய கர்ப்பன், எல்லா ஜீவராசிகளும் பிரம்மத்திலிருந்து தான் பிறக்கின்றன. தஸ்மாத் ஏதானி பிரம்மேவ பவந்தி. அதனால் இவைகளெல்லாம் பிரம்மமே. இது ஜடமாக இருக்குது, இது அசையுது, இது அசையாமல் இருக்குது, மூணுமே என்னது? பிரம்மந்தான். அப்போ எங்கே வேறுபாடு வரும்?
எங்கே வேறுபாடு வரும்? வேறுபாடு வராது. அதுதான் சொல்லுது, சர்வபூதானி எல்லா ஜீவராசிகளும் ஜாயந்தே பிறக்கின்றன, பரமாத்மனக பரமாத்மாவிலிருந்து பிறக்கின்றன. தஸ்மாத் அதனால் ஏதானி இவைகளெல்லாம் பிரம்மைவ பிரம்மமே பிரம்மமே பவந்தீதி ஆகின்றன. பிரம்மைவ சர்வ சர்வ சர்வநாமானி ரூபாணி விவிதாச்ச. பிரம்மமே பல நாமங்களாக, பல வடிவங்களாக, பல வகைகளாக. ஒரு எறும்புனா அதில் பல கேட்டகரி இருக்குது. நம்ம 2-3 கேட்டகரி தான் பார்த்துருக்கோம். நமக்கு தெரியாத எத்தனை உறும்பு அமேசான் காட்டில் இருக்கோ. ஏதாவது ஒன்றா அமேசான் சொல்லிடணும். அது மாதிரி பிரம்மேவ சர்வநாம் பிரம்மமே பல நாமங்களாக, ரூபாணி ரூபங்களாக, விவிதானி. ஸோ கர்மானியப்பி சமக்ராணி எல்லா கர்மமும் எல்லா செயலும் அதுவே செய்கிறது. விபர்த்தி. இப்போ நீ என்ன நம்பலை, நான் செய்கிறேன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதுதான் தவறு. ஆனால் குற்ற உணர்வு வரும். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், அந்த ரோலில் நீ அதை செஞ்சு தான் ஆகணும். நீ செய்யலைன்னா இன்னொருத்தவனை வச்சு செய்யும், உன்னையும் வச்சு செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு ட்ராமா நடத்துது. அதில் உனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கு. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்னா அந்த ரோலை நீ கரெக்டாக செய்யணும். நான் செய்ய மாட்டேன், இது பாவம் வரும், இது புண்ணியம் வரும்னு எதாவது பிளான் பண்ணி வச்சுக்கோ. ஒன்றை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆளை வச்சு அதை செஞ்சிடும். அப்புறம் நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் நீ ஏமாத்தினல்ல, அதுக்கு ஒன்றை வச்சு செய்யும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிரம்மைவ சர்வநாமானி ரூபாணி விவிதானிச்ச. கர்மாணி சமக்ராணி எல்லா கர்மங்களும் அதுதான் செய்யுது. அப்போ நான் செய்கிறேன்னு சொல்கிறது அகங்காரம் தானே. அறியாமையே அகங்காரமா? அறியாமையே அகங்காரம். அறியாமையே அகங்காரம். ஒரு விஷயத்தை நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, கயிறை பார்த்துட்டா பாம்பு எப்படி தெரியும் உனக்கு? எப்போ எது வரைக்கும் உனக்கு பாம்பு தெரியுது? அது நீ போய் அறியாத வரைக்கும் பாம்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் நீ அறியாமல் இருக்கியோ அது வரைக்கும் உள்ள உனக்கு துக்கமும் கவலையும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா புரியுதா? துக்கம் பயம் இந்த 2 வார்த்தை கையில் எடுத்துங்க. எது நாள் வரைக்கும் எந்த விஷயத்தை நீ அறியலையோ அது நாள் வரைக்கும் இந்த பயமும் துக்கமும் எப்போதும் அவன் கூட இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு அறிவு இருந்தால் அறிய வேண்டியதை அறியணும். எல்லா துக்கமும் காரணம் என்னென்னா அஜ்ஞானம் தானே. அவித்யா காமகர்மம். எல்லா துக்கத்துக்கும் காரணம் அவித்யா. அப்போ நீ அறியாமல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிற, எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஓ விஷயத்துக்கு நீ பெரிய பிரம்மா மாதிரி நினச்சிக்கிருக்க. உனக்கு இருக்கிற யோகிதையை பார்த்தா கேடுகட்ட யோகிதையாக இருக்குது. ஜாதகம் சரியில்லைன்னு உனக்கே தெரியும். யார் ஜாதகம் நல்லா இருக்குது கரெக்டாக சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஜாதகம் சரியாக இருந்தால் ஏன் பிறக்கிறோம்? பிறக்க மாட்டோம். ஸோ ஜாதகம் சரியில்லைன்னு நல்லா தெரியுதில்ல? தெரியுதா இல்லையா? ஜாதகம் சரியில்லைன்னு தெரியுதில்ல. அப்போ என்ன பண்ணணும்? பிரம்மஞானத்தை அடைஞ்ச ஒரே மருந்து சர்வரோக நிவாரணி. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? நீ சர்வஜ்ய நிலைக்கு வந்தால் அடுத்த 6 நிச்சயங்கள் கைகூடுன்னு சொல்கிறேன். சர்வஜ்ய நிலைக்கு வரதுக்கு இந்த 2000 ஆடியோ கேட்கணும்னு எனக்கு யாரும் சொல்லலையே. சொல்லியிருந்தால் நான் அதுதான் முதல் வேலையே செய்வேன். ஏங்க அறிவு இல்லை, அதனால தான் எல்லா துயரமும் இருக்குன்னா அறிய வேண்டியதானுங்க மருந்து. இதை நான் கடைக்கு போயிட்டு வந்து அறியிறேன், அங்கே போயிட்டு வந்து அறியிறேன், இங்கே போயிட்டு வந்து அறியிறேன். இது என்ன அது வெண்டைக்காவா அறியறதுக்கு? அது வரைக்கும் துக்கத்துலேயும் பயத்துலேயும் குழப்பத்துலேயும் பதட்டத்துலேயும் சந்திராஷ்டமம் என்னென்ன அஷ்டமோ எல்லா அஷ்டமும் உனக்கு இருக்குது. வச்சு செய்யும். அறிய வேண்டியதை விரைந்த ஏற்கனவே பல கோடி ஜென்மா தூங்கிட்ட சோம்பேறி பெற. இன்னமா தூங்குவே நீ? நான் 3 நாளாக தூங்கவே இல்லை சொன்னல நைட்டு. இப்போ ஒரே தூக்கம்தான். நீ காலையிலேருந்து ஒரு முடிவு கட்டிட்டேன். வருஷத்துக்கு 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் டிசம்பரில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு மாதம் ஐயப்பனுக்காக மானசீகமாக விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் 18 வருஷம் போயிருக்கேன். 18, 22, 25 வரைக்கும் போயிருக்கேன். 18வது வருஷம் தான் இங்கே பூஜை, பெரிய பூஜை நடந்துச்சு நம்ம கோவிலில். கணக்கு பண்ண விடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 18 ஞாபகம் இருக்குது நல்லா. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் போனால் அப்புறம் நிறுத்திட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நிறுத்திக்கிட்டே வரேன். இப்போ எல்லாம் என்னது அகப்பூஜா புற பூஜா கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அதனால் அகப்பூஜா தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எனக்கு இல்லை, உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம்
அகப்பூஜைக்கு தான் நீங்கள் சொல்லியாச்சு. உன்னை ஆத்மாவோட மேலான தெய்வம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. உன்னோட விசாரத்தோட மேலான பூஜை எதுவும் கிடையாதுன்னு நேரத்தை வீணடிக்காமல் இந்த நிஷ்டைக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வார்த்தையும் எளிமையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்று படிக்கட்டு, ஒரு படிக்கட்டு ஏறாமல் ஒரு படிக்கட்டு. அதனால் 2000 ஆடியோவை திரும்ப 2வது முறை கேளு, 10 வாட்டி கேளு, தப்பே இல்லை. அது புரிகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இரு. இப்போ என்னாச்சுன்னா சமக்கிர கர்மாவும் அதுதான் செய்யுது. நீ அதுக்கு தான் வந்திருக்க. செய்ய மாட்டேன், நீ கைது பண்ணி உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கு. செய்ய மாட்டேன்னா செவலை காட்டினால அப்போ என்ன பண்ணோம்? செய்கிறா வெண்ண கயிறும் அங்குசமாக யாருக்கு வச்சுருப்பாங்க? போலீஸ் தண்டம் எதுக்கு வச்சுருக்காங்க? சாமி தண்டம் எதுக்கு வச்சுருக்காங்க? சொல் பேச்சை கேட்கலன்னா 4 காட்டு காட்டுவாங்க. உரிமை கொடுத்துருக்காங்க, தண்டம் கொடுத்துருக்காங்க. தண்டம் கொடுத்து அடிக்காதுன்னு நான் சொல்லுவாங்க. சில பேருக்கு கண்ணியை கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இவனெல்லாம் போட்டதில் கவர்மெண்ட்டே பண்ணுற மாதிரி எதுக்கு? இல்லைன்னா அதெல்லாம் மிருகத்தை என்ன பண்ணுறது? மிருகத்துக்கிட்ட வந்து அப்படியே சொல்ல முடியுமா? மேனேட்டர்கிட்ட போயிட்டு புளியே நல்லா அழகாக இருக்க, நீ வழியாக பட்டு மாதிரி இருக்க, அவன் கழுத்தை பிடிச்சிடும். அது எப்படி தெரியுமில்ல? மனுஷனையோ யாரை வேட்டையாடினாலும் கழுத்து தான் பிடிக்குது. அசைய முடியாத அளவுக்கு பண்ணிவிடுது. இவன் பேசாமல் சாக வேண்டியதுதான். கிரகமும் அதே மாதிரி தான். அறிவில்லைன்னா அதனால தான் விரைந்த அறிவு இதான் மருந்து, இதான் அமிர்தம்னு சொல்லியாச்சு. உனக்கு இது வரைக்கும் எவனும் சொல்ல மாட்டேறான். இப்போ சொல்லியாச்சு. பிரம்ம ரகசியத்தை கண்டவனுக்கும் சொல்லிக் கொடுக்காதுன்னு எதுக்கு சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது. என்ன கண்ட கழுதைங்களுக்கும் சொன்னால் அது எப்போதும் போல் சினிமாவை கேட்குற மாதிரி, படத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகுது. கதை சொல்கிற மாதிரி அப்படி இருக்கிற விசாரம் பண்ணணும். இது ஏன் சொன்னாங்க, அது ஏன் சொன்னாங்க, அது ஏன் சொன்னாங்க, அது ஏன் சொன்னாங்க. ஸோ கர்மண்யாப்பி சமக்ராணி விபர்த்தி. ஒன்றுக்குன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. நீ வேலைக்காரன், சொன்னதே செய்கிறியா இல்லையா? நீ அதான் ஸ்பேஸ் விட்டினா இன்னொரு ஆள் வந்து செய்வான்னு சொல்லிட்டேனே. நீ ஸ்பேஸ் விட்டினா அப்புறம் நீ அதே ஸ்பேஸ் வேணும்னு கேட்பேன். இன்னொருத்தன் வந்துட்டான் வச்சுக்கங்க, எனக்கு அந்த ஸ்பேஸ் அதெல்லாம் கிடையாது, நீ போ, நீ உன் வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு போயிடுது. அது ஸ்பேஸ் விடக்கூடாது. கர்மண்யாப்பி சமக்ராணி விபர்த்தி விபாவய. அதனால் அதுவே விபாவமாக இருக்குது. ஆலம்ப காரணம் உத்தீப காரணம்னு சொல்லுவாங்க. அதுவே காரணமாக இருக்குது, அதுவே தூண்டுது. விபாவம்னு பேர். அதுவே தூண்டி விடுது. யாரை? சித்தை தூண்டி விடுது, இதை செய்ய அதை செய்யணும். ஆனால் அது சீன்லே வராது. ஸோ ஸ்வர்ணாத் ஜாயமான ஸ்வர்ணத்துவம் ச சாஸ்வதம். தங்கத்தினால் செய்யப்பட்ட, தங்கத்தினால் பிறந்த, தங்கத்திலிருந்து பிறந்த எல்லா பொருட்களிலும் ஸ்வர்ணம் இருக்கும். வெள்ளியினால் செய்யப்பட்ட எல்லா பொருட்கள்லையும் வெள்ளி தான் இருக்கும். நீ வெள்ளியாக தான் நீ பார்க்கணுமே தவிர நீ ஆபரணமாக பார்க்குற. அது உன்னுடைய அறியாமை. தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்களை நீ பார்த்து ரசிக்கிற. இங்கே இந்தியாவில் தான் ஆபரணங்கள்லாம் அது வந்து இது இருக்குது. அது வந்து சாஸ்திரம் இருக்குது. தங்கத்துக்கும் மனிதனுடைய உடம்புக்கும் கனெக்ஷன் இருக்குது. பஞ்சதாதுக்கள் பஞ்சபூதங்கள் மாதிரி தாதுக்களுக்கும் நம்ம உடம்புக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு தான் பெரியவங்க சில கணக்கு போட்டு அதை செஞ்சுருக்காங்க ஆதி காலத்துலேருந்து. அது தவறே இல்லை. இந்தியாவில் தான் இது ஆபரணமாக மாற்றுறோம். ஃபாரின்லாம் அந்த பிஸ்கட், தங்க கோல்டு பிஸ்கட்டை என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தான் இங்கே என்ன பண்ணுறோம், ஆபரணமாக இப்போ பயன்படுத்துகிறோம், யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்க பிறந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது, பெண் குழந்தை. கண்டிப்பாக அதுக்கு 1 பவுனாவது போடணும் குறைஞ்சது ஒன்று. பல பேர் கிலோ கணக்கெல்லாம் போட்டுருக்காங்க. சில பேர்லாம் செயினை பார்த்தா பயமாக இருக்குது, நமக்கே பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும் போல் இருக்குது. எல்லோரும் அதை தான் கழுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன நோக்கம், என்ன குறிக்கோள்? வேறு ஒன்றும் செய்ய தெரியாது. சரி, இதான் பண்ணி சொல்ல, எல்லோரும் நம்மளை பார்க்கணும், அது முக்கியம். எல்லோரும் என்ன பார்க்கணும். என்னை எல்லோரும் பார்த்தா தான் எனக்கு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை யாருமே பார்க்கலன்னா எனக்கு துக்கமாக இருக்கும். அதனால் நான் போட்டுக்கிறேன். 2 கிலோவில் போடுவேன், 20 கிலோவில் போடுவேன். ஏன் இஷ்டம், உனக்கு என்ன?
அப்புறம் யாராவது பிடிச்சி எதாவது பண்ணி விட்டான்னு வச்சுக்கோ, தங்கம் போனால் இப்போ வந்துடும், கழுத்து போனால் வருமா? சும்மா காதில் ஒன்று இதுக்கு காதை அறுத்து விட்றானுங்க, மோதிரத்துக்கு கையை விரலை வெட்டி போடுறானுங்க. என்னென்ன பண்ணுறானுங்க, பண்ணுறாங்களா இல்லையா? எல்லாம் டிவியில் வர்றது. நான் ஒன்றும் சொந்தமாக தயாரிக்கலை, எல்லாம் கொஞ்சம் அறிஞ்சு புரிஞ்சு நடந்து. ஸ்வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஸ்வர்ணம் இருக்குதுன்னு சொல்லுது. ஸ்வர்ணா ஜாயமானஸ்ய ஸ்வர்ணம்துவ சாஸ்வதம், நிலைத்து இருக்கிறது ஸ்வர்ணந்தான். ஒரு அந்த ஸ்வர்ணம் நீங்கள் ஒரு ஆபரணம் பண்ணியிருக்கீங்க, 25 ஆண்டுகள் போட்டிருக்கீங்க, போடவே மாட்டீங்க சொல்கிறேன், போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, அது முக்கால்வாசி மாமியார் வீட்டில், அதாவது அந்த அடமான கடையில் பிளட்ஜு அங்கே இருக்குது, இல்லைன்னா பீரோவில் இருக்குது. நம்ம கழுத்தில் அது இருக்கவே மாட்டேங்குது. ஏன் அது மாதிரி? ஏன்னா அது வந்தோடனே என்ன சும்மா இருக்க மாட்டான், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை வந்து பிளட்ஜ் பண்ணணும், அதை வாங்கி அதில் போடணும், அதை வாங்கி இதில் போட்டு கடைசியில் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஜெகத்துக்கு ஒரு ஐடியா கொடுத்ததா, யார் ஐடியா கொடுத்தான்னு தெரில. என்ன கஷ்டப்பட்டு பாடுபட்டு தேடி பணத்தை சொர்ணமாக்கி அணியாமல் உபயோகப்படுத்தாமல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாங்க, அந்த ஆர்ஃபனேஜுக்கு வஸ்திரம்லாம் கொடுப்பாங்க. நான் சொன்னேன் 40 மூட்டை இது வச்சுருக்க, 10 பாத்திரங்களை அதையும் கொடுத்துரு, இடமும் நமக்கு காலியாகும், மற்றவங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும். தம்பி ஞாயிற்றுக்கிழமை எடுக்கல, திங்கக்கிழமை நாங்கள் காயலாங்கடையில் போட்டுருவோம், அன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டோம் அந்த டேபிள் ஜாக்கர். அது எப்படி போடுறது? யூஸ் இல்லாமல் வச்சுருக்கது எதுக்கு வச்சுருக்க? நான் 50 வருஷமாக அதை பார்த்துட்டுருக்கேன். உபயோகமே கிடையாத பொருளை எதுக்கு வச்சுருக்க? அந்த செல்லுலேயே சொல்லுது, முட்டா பேல யூஸ் பண்ணாத ஏப்பு 4-5 வச்சுருக்கடா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணட்டுமா வேண்டாமான்னு அதுவே காரி துப்புது. டெலீட் பண்ணுறியா இல்லையாடா அப்படின்னு கேட்குது, யூஸ் இல்லாதவனே அப்படின்னு சொல்லுது. நம்ம சொன்னால் நமக்கு கோபம் வருது, கண்ணு போடுறாரு. நான் ஒன்றும் பார்க்கலையே, உங்கள் சைக்காலஜின்னு தெரியுது, எல்லாம் மூட்டையாக எல்லாம் பாவ மூட்டை தெரியுமா, எல்லாம் உன் கர்மம் தெரியுமில்ல, அதை புரிஞ்சுங்க. நீ எதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். அப்பரிக்கிறகன்னு எதுக்கு சொல்ல, இதுதான் பாயிண்ட்டு. அப்பரிக்கிறகன்னா உனக்கு அத்தியாவசியத்தை வச்சுக்கோ. எத்தனை வச்சுருக்க? எத்தனை பேர் ஃபேமிலி மெம்பரு? நான் கேட்குறேன், எத்தனை ஃபேமிலி மெம்பரு? 4 பேர். 4 பேருக்கு ஒரு 10 பாத்திரம் பத்தாதா? அதுக்கு தான் 10 பாத்திரம்னு சொன்னாங்க. நீ வச்சுருக்கிற 1200 பாத்திரம் வச்சுருக்கிற. இன்னொரு சூப்பர் மினி ஸ்டோரை நீ ஆரம்பிக்கலாம் போல இருக்குது. ஒரு வீட்டை நம்ம க்ளீன் பண்ணுனா ஒரு தெருவுக்கே பாத்திரம் கொடுக்கலாம் போல இருக்குது. புதுசாக ஒரு நகரம் ஆரம்பிக்குன்னு வச்சுங்களேன், இந்த நகரத்தில் பிளாட் வாங்குறவங்களுக்கு, வீடு கட்டுறவங்களுக்கு கட்டில், பாத்திரம், பீரோ, பெட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தெருவை காலி பண்ணால் போதும், அது ஒரு 1000 பிளாட்டுக்கு இடம் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். இந்த பொருட்கள் அவ்வளோ பொருள் வச்சுருக்கெல்லாம் தாய்க்கோயோ சொல்லவே முடியல வாயால். ஒரு சட்டம் போடணும். ஸ்வர்ணத்துவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிரம்மனோ ஜாயமானஸ்ய பிரம்மத்துவம் சொல்லிடுச்சா. பிரம்மத்திலிருந்து பிறந்த பொருட்கள் எல்லாம் அதில் பிரம்மத்துவம் இருக்குது. தங்கத்தை சொல்லி அப்போ தான் உங்களுக்கு புரியும், அதனால் சொல்லி தங்கம் புரியாதவங்க, அதனால் பிரம்மத்துவம் சேத்ததா பவேத்து. அதனால் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் எப்படி தங்கம் இருக்குமோ, பிரம்மத்திலிருந்து வந்த எல்லா பொருட்கள்லையும் பிரம்மம் இருக்கிறது. ஸ்வல்பம் அந்தர கிருத்வா ஜீவாத்மா பரமாத்மனோ. இப்போ என்னதுன்னா பரமாத்மனோ ஜீவாத்மா கிருத்வா ஸ்வல்ப அந்தரக, அதாவது அறியாமையினால் இருள் இருக்கிறதுனால மகத்தான இந்த பரமாத்மா தன்னை ஜீவாத்மாவாக உள்ள இருட்டு இருக்கிறதுனால அதுக்கு குழப்பமாக இருக்குது, நம்ம ஜீவாத்மாவா பரமாத்மாவா.
குரு வந்து பரமாத்மான்னு சொல்கிறாங்களே, நமக்கு அனுபவம் அப்படி இல்லையே. அது என்ன காரணம்? அஜ்ஞானம் தான் காரணம். சொன்னாலே அந்த ஃப்ரீக்குவென்சி போகலை. அது வரைக்கும் அவனுக்கு என்னவா தான் தெரியும்? அது கயிறா பாம்பாக தான் தெரியும், ஜெகத்தாக தான் தெரியும், பிரம்மமாக தெரியாது. ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் பிரம்மமே. இதை சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னா, ஸ்வல்ப அறிவு, அல்ப அறிவு, ஸ்வல்ப அபியந்தரம் உள்ள வந்து அந்த என்னது அந்தக்கரணம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எல்லாம் இருட்டு இருக்குது. அதனால் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய தன்னை ஜீவாத்மாவாக அனுபவம் செய்கிறது. இப்போ அனுபவமாக அனுபூதியானா மனிதன் எல்லாம் அனுபவம் தான். ஏன்னா அவன் சுபாவம் படி போகிறான். எப்படி போகணும்னா அறிவு வழியாக போய் அனுபூத்தியை தொட்டால் தான் மெய்ப்பொருள் தெரியும். ஒரு வாட்டி நீ அது கயிறுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் யார் சொன்னாலும் அறியாதவனுக்கு அந்த துக்கம் இருக்கா இல்லையா? அறியாதவனுக்கு அது பாம்பா கயிறாங்கிற டவுட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறான். அறிஞ்சவனுக்கு அது கயிறு தான்ட்டு தெளிவாக இருக்கான். இதுதான் இங்கே வித்தியாசம் வாழ்க்கை. இதுதான் அறிவு இருக்கிறவனுக்கும் ஞானம் இருக்கிறவனுக்கும் ஞானம் இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உனக்கு பயம் துக்கம் இருக்கா இல்லையா? எதுக்கு பயப்படுற, எதுக்கு துக்கப்படுற? நீ பயப்படுற, துக்கப்படுற, பயப்படுற, துக்கப்படுற, பயப்படுற, துக்கப்படுற, 8 மாதிரி தான். என்ன காரணம்? மெய்ப்பொருள் அறிவில் ஒன்றும் செய்ய முடியாது. நீ சாகவே மாட்ட. சரீரம் மாற்ற போகிற, வேறு ட்ரெஸ்ஸு வேணுமா வேணாமா? எஸ் திஷ்டதி விமூடாத்மா பயம் தஷ்யாப்பி. அதனால் அது பயத்திலேயே முட்டாள்தனத்தினால யார் இந்த அஞ்ஞானத்தில் நிற்கிறானோ, யார் அந்த அந்தக்கரணங்கிற இருட்டுக்குள்ளே நிற்கிறானோ, மனம் சித்தம் புத்தி அகங்காரத்துக்குள்ளே நிற்கிறானோ, எங்கே இருக்கணும்? அவன் துரியத்தில் இருக்கணும். எங்கே இருக்கிறான்? சூக்ஷ்மத்தில் இருக்கிறான். ஸ்தூலமும் சூக்ஷ்மத்துலேயும் வாழ்க்கை நடத்துகிறான். காரணத்துக்கு கூட போகிறது, காரணத்துக்கு தூங்க போகிறான். ஸோ தூங்க போகிறதும் வேஸ்ட்டு, பொய்யில் வாழ்கிறதும் வேஸ்ட்டு, ஜகத்தில் வாழ்கிறதும் வேஸ்ட்டு. எல்லாம் கனவும் நனவும், ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் விமூடாத்மா பயம். அதனால் அவன் என்ன ஆகுறான்? சதா பயத்திலேயே இருக்கான். பாஷிதம் எது நியாய் அஞ்ஞானாது. இதெல்லாம் அஞ்ஞானத்தினால ஏற்படுது. இதெல்லாம் எதுக்குப்பா பயப்படுற? அந்த கேள்வியை நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள். சிங்கத்தை அதனுடைய குகையில் போய் சந்திக்கணும். தைரியம் இருக்கா? சிங்கத்தை அதனுடைய குகையில் போய் சந்திக்க முடியுமா? அது மாதிரி தான் இந்த பயத்தை அதை ஃபேஸ் பண்ணணும். என்ன தான் அது பண்ண, அதனுடைய முடிவு என்ன? அது என்ன பண்ணிடும்? கழுத்தை வெட்டிடுமா? நீ பயப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் இப்போ என்ன கெட்டு போச்சு உனக்கு? உனக்கு என்ன கெட்டு போச்சு? ஒன்றும் கெட்டு போகல. நீயே கற்பனை பண்ணிகிட்டு இருக்க. அறிவு இருந்தால், வெளிச்சம் இருந்தால் இந்த பயமும் துக்கமும் இருக்காது. என்ன தான் நடக்க போகுது? என்னுடைய மானம் அவமானம் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அது இமேஜின் தானே. அதெல்லாம் உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நீ தான் அறியாமை தான் பிரச்சனை. அதனால் துவைத்தம் இதரேத்தே. அதனால் அஞ்ஞானத்தினால தான் என்னது துவைத்தம் ஏற்படுது. இரட்டை, இதுவா அதுவா, இதுவா அதுவா, ரெண்டு இருந்தாலும் என்னப்பா இப்போ ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. துவைத்தம் இதரேத்து தத்து பிரபஷ்யதி. எப்போ வந்து ஞானம் வருதோ, எப்போ அறிவை பெறுகிறானோ, அப்போ துவைத்தம் முதலியன்னா என்னது போக மெய்ப்பொருள் பார்க்கிறான். அறிவு வரும்போது பார்க்கிறான். அறிவுங்கிறது வெளிச்சம், வெளிச்சங்கிறது சத்துவகுணம். சத்துவகுணத்துக்கு போகணும்னா அறிவு வேணும், சிரவணம் பண்ணணும். சிரவணம் தான் சத்துவகுணத்துக்கு அழைச்சிட்டு போகுது. சிரவணம் தான் அங்கே உன்னை நிறுத்தி வைக்குது. சிரவணம் தான் எல்லா நிச்சயங்களையும் உன்னை வழி நடத்துறது. இப்போ அறிவே இல்லாத வாழ்க்கை பயணம் இருந்துச்சா இல்லையா? இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 2000 ஆடியோ வச்சிங்களேன். 2000 ஆடியோ நம்ம பேசியிருக்கிறோம்னா 2000 ஆடியோவும் பிரம்ம ரகசியம் நிறைந்தது. இந்த 2000 ஆடியோ அறிஞ்சவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அறியாதவனுடைய லைஃப் ஸ்டைலில் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? அப்போ 2000 விஷயம் அவனுக்கு தெரியாமலே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கானா இல்லையா? இதை விட என்ன கொடுமை வேணும்? பரிதாபத்துக்குரிய விஷயமாச்சே. அதனால் நேரத்தை வீணடிக்காமல்
முதல் முறை ஒழுங்காக கேட்காதனாலும் ரெண்டாவது முறை நோட்டை போடு. எல்கேஜி தான் நீ, ஒன்றும் தப்பு இல்லை. நோட்டை போட்டு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு ஆடியோவையும் கேட்டு இப்போ நிறைய உங்களுக்கு ரெண்டாவது முறை கேட்கும்போது நிறைய தெளிவு பெறுவீங்க. முதல்ல ஒரு முறையை பூர்த்தி பண்ணுங்கள். வேகம் வேண்டாம், விவேகமாக நிதானமாக அமைதியாக சகிப்புத்தன்மையோட பொறுமையாக பயணம் செய்யுங்க. மெதுவாக செல்லுங்கிறது தான் நம்ம உபதேசமே. அப்படி போனால் 2000 விஷயங்கள் ரெனிவல் ஆகும். அப்புறம் என்னவா அது அப்படியே அனுபவமாகி அனுபூத்தியாக மாறும். ரெண்டே வார்த்தை தான், நல்ல அருமையான வார்த்தை. அந்த சுசம்பேத்தியம், வேத்தியம், சம்பேத்தியம், சுசம்பேத்தியம் 4வது நிலையை சொல்லலாம். பிரங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தா சுசம்பேத்தியம். குருமதாத், அறிவு, அனுபவம், அனுபூதி, அது நிரந்தரம். 4வது நிலை நிரந்தரம்னு சொல்கிறேன். அறிவு வரும்போது இரட்டை நீங்கி அவன் என்னவாகிறான்? மெய் தரிசனம் செய்கிறான். ஆத்மைவ ததா சர்வம், ஆத்மாதான் ததா சதா எங்கும் இருப்பது ஆத்மாதான். ந இத்தரேத்து, வேறு எதுவும் இல்லை. ஆத்மாதான் சொல்லலை, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுது. நீ வேறு எதெல்லாம் நீ பார்த்தா துவைத்தம் ஏற்படும், வேறுபாடு ஏற்பட நீ பயப்படுவ, துக்கப்படுவ. அதனால் இதாகிடுமோ, இதனால் அது ஆகிடுவோங்கிறையில உனக்கு நீயே தீங்கு வச்சுக்குவியா? ஆனால் இப்போ நிறைய பேர் 98% அஞ்ஞானத்தினால தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிறான். தன்னுடைய ஹிருதயத்தை தானே என்ன பண்ணுறான்? செம்மட்டியால் அடிச்சுக்கிறான். அசுரர்கள் ஏதாவது ஒரு மோகத்தில் தானே அடிச்சுட்டு சாவான்னு ஒரு வாக்கியம் இருக்குது. யார் அசுரர்கள்? பிரம்மஞானம் இல்லாதவர்கள் அசுரர்கள், வேறு ஒன்றும் கிடையாது. அசுரர்கள்னால் ஏதோ பெரிய கெட்ட வார்த்தைன்னு நினச்சிக்காதீங்க. அவன் வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். ஏன்னா நெறிப்படுத்த ஆளே இல்லை. இருக்கா இல்லையா? இப்போ அப்பா இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு அக்கறையை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க குழந்தை மேலே. அதெல்லாம் கிடைக்காம போதா இல்லையா? குரு இருந்தாங்கன்னா சரியாக வழி நடத்துவாங்க. இது 3மே இல்லாத குழந்தைங்க வளருதா இல்லையா? 3ல் 1 போனாலும் நஷ்டம்தான். 33% அவுட்டு. 3 பேரில் அப்பா அம்மா குரு 3 பேரில் ஒருத்தவங்க இல்லைன்னாலும் அது லேக்கு தான், பரிபூர்ணம் கிடையாது. எவ்வளோ சூக்ஷ்மம் இருக்குது பார்த்தீங்களா? உண்மையா இல்லையா? மறுக்க முடியாது உங்களால். அதனால் அம்மா அவசியம், அப்பா அவசியம். டைவர்ஸ் பண்ணுற கழுதைங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு என்ன தேவைங்கிற அறிவு இருக்கணும். குழந்தை இல்லைன்னா நீ போய்க்கோ, உன் இஷ்டம். குழந்தை பிறந்துடுத்துன்னா குழந்தைய தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேறு எதையுமே. இப்போ நான் எனதெல்லாம் விட்டுடணும். உன்னுடைய அகங்காரம், திமிரு, கொழுப்பு, அறவேக்காட்டுத்தன்மை, அஜ்ஞானம், இருட்டு எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக போட்டு மிதிச்சுட்டு சாக்ரிஃபைஸ் அதுதான் எஞ்சி நிற்பது. எல்லாருமே அது செய்துங்க. நான் பார்த்த வரைக்குங்க ஒரு 30 ஆண்டுகள் தான் வாழ்க்கை. அது அறிவு இருந்தால் சரியாக பயன்படுத்திக்கலாம். அறிவு இல்லைன்னா துக்கத்திலேயே. அறிவுனா மெய்யறிவு. இந்த கருத்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு வேணாலும் பாருங்கள், கணக்கு சரியாகும். எவனாக இருந்தாலும் 30 ஆண்டுகள் தான் வாழ்க்கை. பிரம்மஞானம் இருந்தால் ப்ராக்ரஸ், ஊர்தவகதி. பிரம்மஞானம் இல்லைன்னா அங்கேயே இருப்பேன், இல்லை கீழே தான் போவேன். இதுதான் விஷயம். எளிமையாக சொல்கிறேன். எப்படி சொல்லுதுன்னா, தத பிரபஷ்யதி ஆத்மைன ததா சர்வம். ஆத்மா மட்டுமே எல்லாமாக இருக்கிறது. ந இத்தரே தத்திர ச அன்வாப்பி, அணு அளவு கூட வேறு எதுவும் இல்லையாம். இத்தினோண்டு வேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஆத்மா தான் அப்படின்னு சொல்ல, அனுபூத்தோ அப்பியம் லோகே விவகார சமோ அப்பி சன். அனுபவத்தோ அப்பியம், உனக்கு கிடைக்கிற அனுபவம் இருக்குல்ல, லோக விவகாரத்தில் உனக்கு சில அனுபவங்கள் இருக்குது. ஜகத்து இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்புறம் இருக்காது. இருக்குங்கும்போது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இருக்காதுன்னு சொன்னால் துக்கமாக வருது. அதுக்கு தான் வேணாம் இல்லைன்னு சொல்லிடுறான் டைரெக்டாக. எதையும் நம்பாத. இப்போ இருக்கிறது
நாளைக்கு இருக்காது. இதெல்லாம் நெகட்டிவாக பண்ணால் சாஸ்வதமாக இருக்குமா? எது அது மாதிரி இருக்குது சொல்ல? மாறுவதே மாற்றம் ஒன்றே நிலையானது, மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதனால் அனுபவத்தில் இந்த உலகம் இருக்கு. விவகாரம் நீ பண்ணுற, ஆனால் தாத்காலிகம் மாறிடும். எல்லாம் இருந்தாலும், இருப்பது போல் சாமர்த்தியம் வச்சுருந்தாலும் அது தெரியுதே தவிர இருக்கானா இருக்காது. இப்போ இல்லைன்னு சொல்லலை, இப்போ இருக்குது, அப்புறம் இருக்காது. அந்த அறிவோடையாவது செயல்படு. எதெல்லாம் ரொம்ப பிரியமாக வச்சுருக்கியோ அதெல்லாம் உன்னை விட்டு விலகும், இல்லை நீ அதை விட்டு விலகுவே. இதான் மெய்ப்பொருள். அது விலகவே கூடாது. நான் அது மேலே உயிரே வச்சுருக்கேன். உன்னை யார் வைக்க சொன்னா? யாரை கேட்டு நீ அது மேலே உயிரை வச்ச? யாரையாவது கேட்டியா? நான் அது மேலே உயிரே உன்னை யார் வைக்க சொன்னா? இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. அது எனக்கு தானாக உள்ளேருந்து வருது. அப்போ தானாக துக்கமும் உள்ளேருந்து வரும். அது போன பிற்பாடு அது போயிடும், இல்லை நீ போயிடுவ. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போயிடுவாங்க. நடக்குதா இல்லையா? அப்புறம் என்னத்த உயிரை அங்கே போய் வைக்க? சாமி மேலே உயிரை வைறானா? சத்து மேலே உயிரை வைய. என்றைக்கு நிரந்தரமானது, அழியாதது, உன்னை கைவிடாது, உன்னை வாழ வைக்கணும். அது கேட்க மாட்டேன். எனக்கு இதுதான் எனக்கு பிடிக்கும், ஜகத்து தான் எனக்கு பிடிக்குது. அது உன் பேச்சு அது கேட்குறதில்ல. கரெக்டாக அந்த 30 வருஷத்தில் 10 வருஷம் உனக்கு வாழ்க்கை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா சுருக்கமாக சொல்லலாம். வாழ்க்கை தத்துவம் இதுதான். அது வரைக்கும் ஒழுங்காக போகும், அப்புறம் தாறுமாறாக போகத்தான் செய்யும் அறிவு இல்லைன்னா. அதனால் மரியாதையாக பிரம்மஞானத்தை முதல்ல கற்றுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி, அப்புறமா அழுவாத, கோர்ட்டு கேஸுன்னு அலையாத. பிரம்மஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்குங்கிற அறிவோடு கல்யாணம் பண்ணால் எங்கேயாவது அழுவானா? இப்போ ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. இவர் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் என்னென்னமோ நினச்சேன்னு, நான் உயிரையே வச்சிருக்கேன்னு. எவன் உயிரை வைக்க சொன்னான்? நீ ஏன்ப்பா அழுகுற? நீ அழுதா மட்டும் கொடுக்க போகிறாரா என்ன? அது ஒரு ரோல்ப்பா. அது ஒரு அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அதில் கண்ட கழுதைக்க, குதிரைக்க, நரி, நாய் எல்லாம் பண்ணி எல்லாம் ஏறும் இறங்கும். நீ அது கூட தொடர்பு வச்சுக்கிட்டு, இந்த பண்ணி போகுதே, இந்த கழுதை போகுதே, இந்த நரி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கு, எப்போ வந்து கடிக்கும் போது சொல்ல முடியாது. இதுதான் வாழ்க்கை உனக்கு, இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் அறியறதே இல்லை. ஆனால் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதுபடி தான் நடக்கணும். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? நீ என்ன பெரிய தபஸ்வியா, பெரிய பிரம்மாவா, இல்லை பராசக்தியா? நீ செய்கிறது அக்கிரமம். அதனால தான் பிறவியே போட்டிருக்காரு. நீ தப்பிக்க முடியாது தம்பி. நானும் ஒண்டியே மருந்து. अच्छा, असद्रूपो यथा स्वप्न उत्तरशनवादितः. அசத்ரூப்போ அசத்தாக இருக்குது. இப்போ நீ தெரிகிற ஜகத்தும் காண்கிற காட்சியும் மாறுறதுனால அது வந்து சத்துன்னு நினச்சிக்காத, அது அசத்து, அதாவது மித்து. தோன்றும் நிற்கும் மறையும். அந்த அறிவோடு அதை பாரு. விவகாரத்தில் இருக்குன்னு சொல்லாத. விவகாரத்தில் இருக்கிறது நாளைக்கு இருக்குன்னு சொல்ல. நீ பார்த்தா தான் நம்புவியா? பார்த்துட்டா நம்பிடுவியா? 2 கேள்வி. பார்த்தா தான் நம்புகிற, பார்த்து நான் அது மேலே உயிரே வச்சுருக்கேன்னு ஏன் சொல்கிற? ஏன் வைக்க சொன்னா? யார் வைக்க சொன்னா? யாரை கேட்டு நீ வைக்கிற? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. நானே வச்சுக்கிட்டேன். அப்போ நானே அழுவு, உட்காந்து தனியாக உட்காந்து அழுவு. விவகாரத்தில் இருக்குது, அது இல்லாமல் போயிடும். ஏத்தா சொப்பன, எப்படி கனவு விழிச்சுக்கிட்டா அது கண்ட காட்சிகள் எல்லாம் போச்சு. நல்லா கனவு காணிட்டு இருப்பான் ஒரு காமெடியன். அவங்க அம்மா போய் எழுப்பிடுவாங்க. ஏம்மா நல்ல கனவு காணிட்டு இருக்க, இப்போ போய் எழுப்புறிய?
ஆனால் சும்மா இருமானு திரும்பி போர்வை போத்திக்கிட்டு ஒரு கனவு காணுவார், கனவு வரவே வராது. அது கனவுன்னு தெரியாதா? சில கனவு பார்த்தா துக்கமாக இருக்கும். பைக்கு காணாப்படும், எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். நல்ல வேலை கனவுல வந்துச்சு. இருக்கா இல்லையா? இன்னொன்று, இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோ துக்கமோ ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ நடக்குன்னு வச்சுங்களேன், அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடியே ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்தோஷமாக இருப்பேன், பின்னாடியே ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நான் சொல்லலை, எழுதியிருக்கேன். கடவுளே, என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல. यथा स्वप्न उत्तरशन बाधिता. கடவுளே, முன்னாடி நடந்த நிகழ்ச்சி நீ சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள பின்னாடி ஒரு நிகழ்ச்சி அது மாதிரி எத்தனை நிகழ்ச்சி இருக்குன்னா பல கோடி நிகழ்ச்சிகள் இருக்கான், வருஷலாம் வருமா. அடப்பாவி, கொஞ்ச நேரம் தான் சிரிச்சா அதுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி நடந்துடும். அப்போ எதுக்கு லாஸ்ட்டாக நடந்துச்சோ அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவான். இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்க. நான் இப்படி நடக்கூடாது, அப்படி நடக்கூடாது, நான் சொல்கிறப்படி தான் நடக்கணும்னா அது இங்கே நடக்காது. இப்போ எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னா, இவன் நான் நினச்சிதான் நடக்கணும் நிற்கிற அறிவு இல்லாமல். தம்பி, நீ ஒரு ரோல் பண்ணுற தம்பி, நீ இந்த சினிமாவில் நீ ஒரு நடிகன், உனக்கு கொடுத்துருக்க ரோலை டைரக்டரை ஒழுங்காக நடித்து தொலை, இல்லைன்னா அது வேற அடுத்த சினிமாவில் ஒன்று கூப்பிட மாட்டார், வருமானம் போயிடும், வேலை போயிடும். ஆனால் பிடிக்குதான்னு நடித்து தொலை. நான் வந்து இப்படி தான் நடிப்பேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இது அந்த அகங்காரம்லாம் விட்டுரு, நீ நீ வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. இதான் வாழ்க்கை தத்துவம். எளிமையாக சொல்லிட்டேன். சொன்னால் உங்களுக்கு நல்ல வேலை சிரிக்கிறீங்க. சொப்னே ஜாகிரதம் நாஸ்தி. அதனால் சொப்பனமும் இல்லை தம்பி, விழிப்பும் கிடையாது, எல்லாமே கனவு தான். ஆரம்பத்தில் இதை சொன்னோம், கேட்கல ஒருத்தனும். இப்போ ஆமாம், ஆரம்பத்தில் சங்கரரை எல்லோரும் திட்டுவான். என்ன என்னது மாயாங்கிறாரு, இதான் இருக்க எப்படி இல்லைங்கிறாரு அப்படின்னு சங்கரரை எல்லாருமே விமர்சனம் பண்ணான் ஆரம்ப காலத்தில். மாயாவாதம், மாயா அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தான். இப்போ தெரியுதா தம்பி? ஒரு நிகழ்ச்சி நீ அந்த சந்தோஷத்தை நீ பூர்த்தியாக உள்வாங்கிறதுக்குள்ளே அடுத்தது நடந்துடுது. அது மாதிரி கோடி வருஷலாம் நிற்குது. அவ்வளோ கர்மத்தை பண்ணி வச்சுருக்க, எல்லாம் நீ பண்ண கர்மம் தான். கர்மம் முடித்தவன கர்மம் இவனை பிடிச்சிருக்கு, இவன் கர்மத்தை பிடிச்சிருக்கான். அவனுக்கு நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு பிஸியாக இருக்க தான் பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? நான் இது மாதிரி அலையிறான்னு அர்த்தம். ஏதோ பண்ணிட்டு போகிறான், விடுங்க. வாழ்க்கை தத்துவம் அவனுக்கு புரியல. அதனால் என்னாச்சுன்னா, யதா சொப்ன ஒரு உத்தர சன பாதித்த ஒரு கனவு மாதிரி தான் இது. ஒரு நிகழ்ச்சி நடந்தால் பின்னாடி வரக்கூடிய நிகழ்ச்சி அந்த சூழலை மாற்றிடும். அதனால் சொப்பனமும் விழிப்பு நிலையும் நாஸ்தி, ரெண்டையும் நம்பாத. சொப்பன ஜாகிரதம் நாஸ்தி, ரெண்டுமே இல்லை. அது மட்டும் இல்லை, கனவு இருந்தால் நனவு இருக்காது, நனவு இருந்தால் கனவு இருக்காது. அப்போ நீ இருக்கும்போதே நீ தூக்கத்துக்கு போயிட்டால் நனவு போச்சு உனக்கு. நீ சொப்பனத்தில் இருக்கிற, உறக்கத்துக்கு போனால் கனவும் போச்சு. கனவுல இருக்கும்போது விழிப்பு இல்லை, உறக்கத்தில் இருக்கும்போது கனவு இல்லை. டக்குன்னு போயிடும். ஏந்தா அதுக்கு தான் சொன்னோம், ஏந்தா காப்பி ஏந்துக்கலைன்னா பாலுன்னு அதுக்கு தான் சொன்னோம்.
நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். நாங்கள் ஒரு பட்டறை வச்சுருக்கோம், அதில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே வரோம். என்னாச்சு? ஜாகிரே ஸ்வப்னே நாகி, ஸ்வப்ன ஜாகிரிதம் நாசி, ஜாகிரே ஜாகிரே சொப்பன நாகி. சொப்பனத்தில் விழிப்பு இல்லை, விழிப்பில் சொப்பனம் இல்லை. துவயமயம் லயே நாஸ்தி, ரெண்டுமே ஒரு இடத்துல இல்லை, அதுதான் சுசுப்தி. லயோ அப்பி ஹியன் அனையோனச்ச. அதனால் இதெல்லாம் இல்லாமல் போகிறது. ஹியனோ திரயமேவ பவேன மித்தியா குணத்திரய விநிர்மித்தம். திரயமேவ 3 இருக்கு இல்லையா? அவஸ்தா 3 இருக்கு என்ன சொல்லியிருக்கோம். 3 இருக்கு. ஜாகிரதை, சொப்பனம், சுசுப்தி, ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், இது மாதிரி இருக்குல்ல. அந்த 3 எல்லாம் மித்தியா. ஒன்று தான் பிரம்மந்தான் ஈசனாக இருக்குது, பிரம்மந்தான் ஹிரண்ய கர்ப்பமாக இருக்குது, பிரம்மந்தான் விராட்டாக இருக்குது, பிரம்மந்தான் ஜீவ ஜகத்து பஞ்சபூதங்களாக இருக்குது. இப்போ பிரம்மந்தான் ஈசனாக இருக்குது. ஈசன் காரண உடம்புல இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஈசனுங்கிற பேர். அது சூக்ஷ்மத்துக்கு வந்துட்டால் அதனுடைய உடம்பு மாறி போகுது, அதுக்கு பேரும் மாறுது. உடம்பு மாற பேர் மாறுது. இங்கெல்லாம் நம்மெல்லாம் உடம்பு தானே, பேர் மாற்றி வச்சுருக்கோமா இல்லையா? ஒரே பேர் எல்லாருக்கும் வச்சுருக்கோமா? இல்லை. அப்போ ஒன்று சுத்தமாக இருக்கும்போது பிரம்மம், காரணத்துக்கு வரும்போது ஈசன், சூக்ஷ்மத்துக்கு வரும்போது ஹிரண்ய கர்ப்பன், ஸ்தூலத்துக்கு வரும்போது விராட்டு. 4 இருக்கா? இல்லை, ஒன்று தான் 4ஆக ஊரையும் பேரையும் மாற்றிக்குது. காரணம் காலம், தேசம், நிமித்தம். ஒரு காரணம் இருக்கு. குணத்திரயம் விநிர்மித்தம். இதெல்லாம் நீங்கள் நிர்மாணித்ததுப்பா. காலம் தூரம்லாம் சொல்ல நம்ம நிர்மாணித்தது. உன அடையாளம் வேணும்ல. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு அட்ரஸ் சொல்லணும்ல. ஒரு அடையாளம் இருந்ததுன்னா அட்ரஸ் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் எங்கேயோ போய் தொலைஞ்சி போயிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஃபோன் பண்ணுறீங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க வீட்டிலேருந்து. இங்கே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணீங்க வச்சுங்க, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டீங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணீங்க வச்சுங்க, அப்பாடா நிம்மதி அப்படின்னு சொல்லாமல் நீ எங்கே இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் சொல்லணுமா இல்லை வேண்டாமா? நான் இங்கே இருக்கேன், இங்கெல்லாம் மரம் இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லணும்ல. பக்கத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள். இல்லை வரவங்களை கேட்டு சொல்லுங்கள். ரோட்டில் யாராவது யாருமே நடமாடல. அட்ரஸ் வேணுமா வேண்டாம், முகவரி வேணுமா, ஐடென்டிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமா? அதுக்காக தான் என்னது காலம், தூரம், அவஸ்தா, நாமம், ரூபம் எல்லாம் என்னது ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இல்லைன்னா நிர்வாகம் கெட்டு போயிடும். அதனால் விநிர்மித்தம், நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, உங்களுக்குள்ளே நடக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணால் நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிறது தெரியும். அஸ்ய திருஷ்டா குணாதீதோ. இப்போ பார்க்குறவன் உண்மையை பார்த்தா குணாதீதன். இவன் என்னவா இருக்கான்? குணமாக வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ சத்துவகுணம் இருந்துன்னா சாந்தமாக இருப்பார், ரஜகுணம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பரபரன்னு இருப்பார், தமோகுணம் ஓடினா கண்ணை மூடி தூங்கி விழுவார். நடக்குதா இல்லையா? அப்போ அஸ்ய திருஷ்டா குணாதி. ஆனால் உண்மையில் அவர் அது அல்ல. அவர் என்றைக்கும் வெளிப்படையில் இருக்கக்கூடிய குணத்தை கடந்தவர், அவஸ்தா கடந்தவர். குணாதீதோ. அது மட்டும் இல்லை, நித்தியோ, நித்தியமானவர். சிதாத்மகம். இந்த சித்துக்கு ஆத்மாவாக இருப்பவர். சித்துக்கு ஆத்மாவாக சத்து தான் இருக்கு. அதனால் இந்த அவஸ்தாக்கள்லாம் நிலையற்றது. நீ எங்கே இருக்கேன்னு உனக்கு காமிச்சு கொடுக்கறது, உன் மேலே எத்தனை சட்டைகளை நீ போர்த்திக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு புரியணும். இதெல்லாம் நான் இல்லைங்கிறத நீ அறியணும். அறிஞ்சு மெய்ப்பொருளை நோக்கி நான் யாரோ அது அங்கே இருக்கணும். நான் என்னுடைய ஃபீல்டில் இருந்தால் தான் எனக்கு ஆனந்தம். நான் யாருடைய ஃபீல்டுலேயே போய் இருந்தேன்னா என் டேலண்ட் வேறு, அந்த டேலண்ட் வேறு. அதனால் மெய்ப்பொருளை அறிய அறிய அறிய
ஆனந்தம் பெருகும். நித்யோ ஹேஷ சித ஆத்மகா, அந்த சித்துக்கு ஆத்மாவாக இருக்கிறது. குணாதீதன், திருஷ்டா, திருஷ்டா பார்வையாளன். எதுவத்து மிருதி கட பிராந்தி. உங்களுக்கு குடம் கொடுக்குறான், நம்ம எல்லாம் என்னத்தை பார்ப்போம்? குடத்தை தான் பார்ப்போம், ஆனால் அது மண். ஆபரணத்தை வாங்க போகிறோம், நம்ம எல்லாம் ஆபரணத்தை பார்க்குறோம், ஆனால் அது தங்கம். அது சொல்லுது எதுவது மிருதி கட பிராந்தி, மண்ணை கடம்னு சொல்கிறோம். சுத்தோகி ரஜத்து, கடலோரத்தில் காசு மாதிரி கிடக்கும், வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும். அது பற்றி அந்த காலத்தில் வெள்ளின்னு நினச்சிக்குவாங்களாம். இப்போ நம்ம சோடா மூடியோட பாட்டில் அந்த காருக்கு இருக்குல்ல, அது காசு மாதிரியே கிடக்கும், ரோட்டில் ரவுண்டாக இருக்கும் அந்த காலத்தில். அப்போ என்னது, சோடா பாட்டில் மூடி காசு மாதிரி தெரியுது. என்ன அர்த்தம்? அஜ்ஞானம். அது மாதிரி அந்த சிப்பியானது வெள்ளி மாதிரி தெரியுது, மண் கடமாக தெரியுது. தது பிரம்மனி ஜீவத்வம், அதுபோல் பிரம்மம் மனிதனாக தெரிகிறது, ஜீவனாக தெரிகிறது. பிரம்மத்தில் ஜீவத்துவம் வீக்ஷமானே வினஷ்யதி. இந்த பிரம்மத்தில் இந்த ஜீவனானது ஒன்றாய் சேர பார்க்கும்போதே கரைந்து போகிறது. தியானத்தில் சித்து சத்தாகும்போது, இப்போ உப்பு இருக்குது, ஒரு கிளாஸில் தண்ணி வைக்கிறீங்க, ஒரு கட்டி, ஒரு 10 கிராம் உப்பு கட்டி எடுத்து அதில் போடுங்க, நீங்கள் பார்க்கும்போதே கரைஞ்சி போகுதில்ல, அதுதான் தியானம். தியானத்தில் இந்த சித்தானது சத்தோட கரைந்து போகிறது. அது வரைக்கும் இருக்கட்டும். 238 இதில் ஆரம்பித்தோம். எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? ஏதோ காமெடி பண்ணிடுச்சு இன்றைக்கி. அதனால் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் வேலை செய்யாது. நீ ஒன்றும் ரிஷி கிடையாது, பிரம்மஞானி கிடையாது, நீ யோகி கிடையாது, சித்தர் கிடையாது. அதனால் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல. அதனால தான் ஹார்ட் அட்டாக். சொல் பேச்சை கேட்க மாட்டியா? சொல் பேச்சை கேட்க மாட்டியா? உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் நீ கேட்ப. டாக்டர் சொல்கிறத கேட்பார். இப்போ என்ன டாக்டர் நான் செய்யணும், என்ன சொல்லணும் சொல்லுங்கள், நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் குரு சொன்னாங்க, வேதம் சொன்ன, வேதம்லாம் எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதுங்கிறது சரியாதப்பா. பாக்கியெல்லாம் தெரியுதுல்ல உனக்கு. நான் உயிரையே வச்சுருக்கேன். உன்னை யார் வைக்க சொன்னா? எல்லாத்தையும் பார்க்குறது, பார்த்ததெல்லாம் சொந்தமாக்கணுன்னு நினைக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக போயிடு. அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல சிவேர் முருகனுக்கு குருவாயூர்.